நமஸ்காரம். இன்னைக்கு மார்கழி 22. இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நார்த் இந்தியன் செய்யற ஒரு பிரசாதம் பார்க்க போறோம். நம்ம யூஸ்வலா சவுத் இந்தியன் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இன்னைக்கு வந்து நார்த் சைடு பார்க்கலாம். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து இதை சொல்லி தந்தாங்க. எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 2 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுக்கோங்க. ஜவ்வரிசியை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பொட்டேட்டோ வேக வச்சிருந்தோம் இல்லையா? அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருந்த ஜவ்வரிசியை ஃபர்ஸ்ட் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம ஸ்மாஷ் பண்ணி வச்சிருந்த பொட்டேட்டோவையும் போட்டுக்கலாம். இதோட கடலையை அரைச்சி வச்சிருக்கேன், வறுத்த கடலை தான் அது. இதை 2 ஸ்பூனுக்கு மேலே போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவையான அளவு. இதோட 2 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறதையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சம் லெமன் ஜூஸ் அண்ட் சால்ட். இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சு விட்டுண்டாச்சு. ஓரமாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுதான்னு பார்க்கறதுக்கு சின்ன உருண்டையை போட்டு பார்க்கலாம். ஓகே, இது நல்லா புரிஞ்சு வர ஆரம்பிக்கிறது. இப்போ வச்சிருக்கிற உருண்டை எல்லாத்தையும் ஒன்றா மெல்லா போட்டு. மரவள்ளி கிழங்கு செடியோட வேர்லேருந்து இது கிடைக்கிறதுனால இது கார்போஹைட்ரேட்ஸ் ஜாஸ்தி, கலோரிஸ் ஜாஸ்தி, பட் க்ளூட்டன் ஃப்ரீ. வீட் அலர்ஜி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ். பாடி ஹீட்டை பேலன்ஸ் பண்ணவும் இது ஹெல்ப் பண்ணும், எஸ்பெஷலி இன் சம்மர். ஈஸி டு டைஜஸ்ட். ஃபாஸ்டிங் டயத்தில் இதை எடுத்து நவராத்திரி, ஏகாதசி டயத்துலலாம் இந்த மாதிரி ஃபுட்டை எடுத்துட்டா எனர்ஜி வந்து ஈஸியாக கிடைக்கும். இது மூலமாக கிச்சடி பண்ணலாம், பாயசம் பண்ணலாம், தோசை பண்ணலாம், இந்த மாதிரி போண்டாவோ வடையாவோ தட்டி கூட சாப்பிடலாம். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதுதான் அந்த பிரசாதம். இத்தனை நேரம் நீங்க பார்த்தே. இது வந்து சாபுதானால எல்லாமே செய்யலாம். இது ஒரு வகையான வடை, போண்டா அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா இன்னைக்கு? நல்லா இருக்கு. ரொம்ப வந்து மெத்துன்னும் இல்லை, அதே சமயம் க்ரன்ச்சியாகவும் இருக்குது, உள்ளே வந்து சாஃப்டாகவும் இருக்குது. ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் தான் பார்த்துருக்கோம். நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.